யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. 2 நாட்களுக்கு முன்பாக ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல ஒரு 3 விஷயம் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நான் தரங்கட்டவன் கிடையாது என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். எதற்காக தரங்கட்டவன் கிடையாது? அது ரொம்ப முக்கியமானது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திமுகவையும் இணைத்து வைத்து பேசுகிற அளவுக்கு நான் தரங்கட்டவன் கிடையாதுன்னு சொன்னார். அடுத்து, கமலஹாசன் முதலமைச்சர் ஆகியிருந்தால் ஒருவேளை நான் பொறாமைப்பட்டு இருப்பேனோ, ஒரு செய்தியை சொன்னார். இதுக்கு அடுத்து இன்னொன்று முக்கியமானது சொல்றாரு. நான் ஒருவேளை கட்சி ஆரம்பித்திருந்தால் நானும் முதலமைச்சராயிருப்பேன்னு சொன்னார். இது ரொம்ப வித்தியாசமானது. ஜெயலலிதா என்கின்ற ஆளுமை இருக்கிற பொழுது, கலைஞர் கருணாநிதி என்கின்ற ஆளுமை இருக்கிற பொழுது, அவர்களை தாண்டி ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து வெற்றி கொள்வது என்பது சாதாரணம் அல்ல என்பது ரஜினிகாந்துக்கு தெரிந்துதான் ஓடினார். இரண்டாவது, ரஜினிகாந்த் அவர்களின் மகள் சொன்னதை போல எங்க அப்பாவிற்கு சங்கி முத்திரை குத்திராதீர்கள் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு ஓடியதைப் போலவே ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு விட்டுட்டு ஓடி போயிட்டார். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை ரஜினிகாந்த் ஆட்சியை கைப்பற்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நேரடியாக அப்படியே பிஜேபி அரசாங்கம் துவங்கி இருக்குன்னு சொல்றோம். நீங்க 96 காலகட்டங்கள்ல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கணும்னு பேசி பெரிய பிரபல்யமா எங்க காலங்கள்ல பாத்தீங்கன்னா கல்லூரி எல்லாம் முடிஞ்சு அப்ப நான் சென்னையில தான் இருக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாப்புலன்னா முழுக்க முழுக்க எல்லாமே அப்படியே மூடி சாலைகள் எல்லாம் அடைத்து வைக்கப்பட்டு அந்த பொம்பளை எங்கெல்லாம் போற 1 அடி உயரத்துக்கு அப்படியே மலர்களால் சாலை போட்ட மாதிரியே போட்டிருப்பாங்க. ரோட்டுக்கு மேல பூவை கொட்டி போட்டிருப்பாங்க. அட்டகாசம் நடந்தது. இதுல இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்கின்ற நினைக்கிற நேரத்தில் தான் ரஜினிகாந்த் அவங்க தொடர்றாங்க. அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு வராரு, வரும்போது வீட்டு ரோட்டையே அடைச்சிடுறாங்க. அந்த ஆளு ரோட்லயே உட்காந்துட்டாரு. உட்காந்து முடிஞ்ச உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சூப்பர் ஸ்டார்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், உயர்ந்த இடத்துல சினிமா துறையில் பணம் புழங்குறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெல்லியோட ஒரு தொடர்பு வச்சிருப்பான். அவங்க கையில் தான் இடி இருக்கும், அவங்க கையில் தான் சிபிஐ இருக்கும். அதனால ஒரு பயம் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க அமிதாப் பச்சன், ஷாருக் கான், அமீர் கான் அவங்க எல்லாத்தையும் பாருங்க. நீங்க எல்லாமே மேல்மட்டத்தில் யாரு அரசாட்சியில் இருக்காங்களோ அவங்க கூட இருப்பாங்க. அன்னைக்கு இதே ரஜினிகாந்த் அவர்கள் நரசிம்மராவ் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார். விஜய் ஓடி போய் ராகுல் காந்தியவும் மோடியும் போய் பார்த்து வந்தாங்க. எதுக்கு போய் பார்த்தாங்க? டெல்லியில ஒரு போராட்டம் அப்படிங்கும்போது அப்படியே அங்க போய் ஒரு டாட்டா காட்டிட்டு அப்படியே வருவாங்க. உங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் உயிரோடு இருக்கிற போது கட்சியை ஆரம்பித்திருக்க மாட்டார். அதான் முக்கியமானது. முடிஞ்சிருக்க மாட்டாப்ல. அதற்கு பிறகு திமுக தான் வெற்றி கொள்ளும் என்கின்ற நிலை வந்த பிறகு பிஜேபி அவர்களுடைய நெருக்குதல் காரணமாக அவர் கட்சி ஆரம்பிக்கிற சூழல் வந்தது. ஆனா இப்பயும் இந்த ஒரு லைனை மட்டும் வச்சுக்கிடுது. விஜய்க்கு பின்னால யார் இருக்கா? எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பின்னணியில் ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்கிறது மட்டும் எனக்கு. விஜய் நேரடியாக அரசியலுக்கு வல்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறார். அதற்கான காரணம் உயிரோடு ஒரு காலம் வெளியே சொல்லும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அது தெரிய வரும் அப்படிங்கிறது. ஆன்மீக அரசியலை நடத்துறேன்னு சொன்னவர் தரங்கட்ட அரசியலை நான் செய்யவில்லை என்று சொல்கிறீர்களே. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்தவித வேலையும் இல்லாம நீங்க எதுக்கு அங்க போனீங்க? எடப்பாடி ஏன் பாண்டிச்சேரிக்கு போனார்? ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக ரஜினிகாந்த் போற அளவுக்கு பெரிய விஷயமா? சி.வி. சண்முகம் கட்சி எம்எல்ஏக்களை அழைத்து கொண்டு பாண்டிச்சேரி போயிருக்கிறார் என்ற செய்தி தெரிஞ்ச உடனே இங்க எல்லாம் பிரச்சனை நடக்கு. அதனால அவர் பாண்டிச்சேரிக்கு போறாருன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி ஏன் பாண்டிச்சேரிக்கு போனாருங்கிறத விடவா நமக்கு? அப்போ திமுகவும் அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஒரு கூட்டணி ஏற்படுத்தி எடப்பாடியை முதலமைச்சராக கொண்டு வந்து விட்டு திமுக வெளியில் இருந்து ஆதரிக்கணுங்கிறது. இயற்கை என்ன தெரியுமா? இயற்கைக்கு உயிர் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? என்ன நடந்துச்சு இல்லை தெரியுமா? கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஐஎம்யூ முஸ்லீம் லீக்கும் இந்த 3 பேரும் ஆதரவு கொடுக்கலன்னா ஆட்சியை அமைக்க முடியாத அதிசயம் நடந்ததுங்க. கனவுல கூட யாரும் நினைச்சு பார்க்க முடியாது. இடதுசாரிகள் என்பவர் வலதுசாரிகளுக்கு எதிரானவர்கள், முதலாளித்துவ சிந்தனையாளர்களுக்கு எதிரானவர்கள்.
இடதுசாரிகள். விடுதலை சிறுத்தைகள் என்பது தலித்துகளுக்கு ஆதரவான கட்சி. ஆனால் இந்த முதலாளித்துவம் என்ன செய்யும் என்று சொன்னால் தலித்துகளை ஒரு வாரம் ஆதரிக்காமல் புறக்கணித்தே வைக்கும். அவங்க ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஒரு காலத்திலையும் இப்பொழுது துணை முதலமைச்சர் கொடுத்தாலும் சரி, அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சரி, நாங்கள் பதவி ஏற்க மாட்டோம் என்று ஆரம்பத்திலேயே எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது கம்யூனிஸ்ட். திருமாவளவனோடுங்க தலித் இயக்க நீங்க ஸ்லிப் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, போய்கிடுவோம். அது பல திட்டம் நம்ம ஆரம்பத்திலிருந்தே பேசுறோம். சில திட்டங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவர், ஆனால் ஸ்லிப் ஆவார். நாம பல காணொலி நம்ம பேசியிருக்கிறோம். அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அரசாங்கத்தை ஒன்றிய அரசு, எந்த சமுதாயத்தை ஒன்றிய அரசு ஆளக்கூடிய பிஜேபி வெறுத்து ஒதுக்குகிறதோ அந்த முஸ்லீம் இயக்கத்திற்கு ஆதரவு இல்லாமல் நடக்காது. இப்ப சிறுபான்மை, தலித்து, இடதுசாரி, கம்யூனிஸ்ட், இது உலக வரலாற்றுல ஒரு அதிசய மிராக்கிள்ஸ் சொல்லுவாங்களா, மிராக்கிள்ஸ் நடந்த மாதிரி இப்ப நடந்திருக்கு. அதைத்தான் நீங்க கணக்குல பாத்துக்கணும். நீங்க அப்படி ஒரு இதுகள் இல்லை. அப்ப இப்ப ஏடிஎம்கேயும் திமுக டிஎம்கேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைத்து விஜயை நசுக்கி விட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது பாத்தீங்கன்னா அப்பயும் இவங்க தேவைப்படுது. இது ஸ்டீவன் ஹாக்கிங் சொல்லுவாரு, கடவுளின் துகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல பிளாக் ஹோல்ஸை பத்தி சொல்லுவாங்க. இது கடவுளின் விருப்பமாக இருக்கும். அந்த முதல் சுண்டல் யாராவது அப்படிங்கிறது தான் இருக்கும். அந்த பூமி சுத்துது, பிரபஞ்சம் சுத்துது, எல்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு பெருவெடிப்பு மூலமாக அது துவங்கி இருக்கிறது என்று சொன்னால், அந்த வெடிப்பு உருவாவது ஒரு சைடுன்னு சொன்னா, அதன் மூலமாக சிதறி பொருள்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது என்று சொன்னால், ஏன் சுத்திக்கிட்டு இருக்குது? அப்ப அந்த சுத்து விட்ட தூண்டல் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதான் ஸ்டீவன் ஹாக்கிங்கோட முக்கியமான கருத்து. அது காலத்தின் குரல். அந்த காலம் புத்தகத்துல அது எல்லாமே இருக்கும். அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம், படிக்கணும். கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் அது. ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம். அதே மாதிரிதான் இங்க முதலாக அதை சுண்டி விட்டது யார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த சுண்டல் எப்படி நடக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆகுமோ அது மாதிரி ஒரு பேர் அதிசயம் நடந்திருக்கிறது. அதுதான் நமக்கு சந்தேகமும் வருது. ஸ்டாலின் இப்படி சொல்லியிருப்பாப்லையா? இப்ப ஏன் நான் சொல்றேன், ரஜினிகாந்த் வாரதோட கணக்கு போட்டு பாருங்க நீங்க. அதான் நான் சொல்றோம். இந்து ராம் போய் ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்த போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்து ராம் போட்டா இருக்காரு போன்ல. இதெல்லாம் நடக்குமா எங்கேயாவது? ஏன்? பதில் கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்கும். அவர்கள் குடும்பத்தோடு இவர்கள் தொடர்பில் இருப்பவர்கள், குடும்ப உறவுகளில் இருப்பவர்கள், சம்பந்த வழிகளில் நெருங்கியவர்கள் இவர்கள் எல்லாமே. இன்னொன்னு சொல்லட்டுமா? ரஜினிகாந்த் வீட்டில் கலைஞர் கருணாநிதி குடும்பம் இப்ப சம்பந்தம் பண்ண போகுது. இசையமைப்பாளர் அனிருத்துக்கும் நம்ம கலாநிதி மாறன் குடும்பத்திற்கும் ரெண்டுக்கும் ஒரு சம்பந்த வழி நடக்கிறது. அந்த காலத்துல மன்னர்கள் இருப்பாங்க. மன்னர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, போரிட்டு சண்டை போட்டு முடிப்பதை தவிர்த்து கொள்வதற்காக அப்படியே அந்த வீட்டுல ஒரு பொண்ணு எடுத்துக்கிடுவாங்க. இங்கிட்டு மன்னனுக்கு 500 பொண்டாட்டி வச்சிருப்பான், அத்தனை பேர் பொண்டாட்டி இருக்கும். அந்த வீட்டுல பொண்ணு எடுத்து 2 பேரும் சம்மந்தி ஆயிட்டாங்கன்னா அந்த 2 நாடுகளும் இருவரும் பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில தான் இருக்கும். இந்த அதிகார பகிர்வு, இந்த அதிகார நுகர்வை தான் தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரெல்லாம் அதிகார மையங்களாக இருக்கிறார்களோ அவர்களோடு இவர்கள் திருமண சம்பந்தம் படுத்திக் கொள்வது ஒரு புது வகை கலை அல்ல. அது ஆதி காலத்து கலையாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை திமுக தொடரும். அப்போ உங்களை யார் ரஜினிகாந்த் முக ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அனுப்பியது? உங்களுக்கு பக்க பலமாக நான் இருப்பேன் என்று சொன்னது யார்? எதுக்கு அந்த வார்த்தை சொன்னோம்? நம்ம தான் முதல்ல காணொலி போட்டோம். அந்த செய்தி அரை மணி நேரத்தில் நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன், பார்க்கலாம். உங்களை இந்த சந்திப்பை நீங்கள் 2 பேரும் இருக்கக்கூடிய புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்பியது யார்? என் அலைபேசிக்கு வந்தது யார்? தொலைக்காட்சியில் அது செய்தியானது எப்படி? யார் கொடுத்தார்? இந்த இடத்தில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே. எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களின் தோல்விக்காக வருந்தினார் என்று. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. பாண்டிச்சேரியுடைய தலைவர் சொன்னார். ரொம்ப உண்மையிலே சொல்றேங்க, எடப்பாடி போய் சந்திக்க போனேன், ஸ்டாலின்லாம் எப்பேற்பட்ட ஆள், அவரெல்லாம் தோத்துருக்கலாமான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் வருத்தப்பட்டீங்க தெரியுதா? 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு உண்டான திட்டத்தை வைத்து புதிதாக ஒருவர் வருவதை நசுக்கி இருக்கிறார்.
விஜயை கண்டித்து எத்தனை காணொளி நாம் போட்டிருப்போங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். யாராவது இந்த காணொளி போய் சேர்கிறவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம காணொளி பேசியிருக்கிறோம். சரி, எந்த வகையிலோ மக்கள் தீர்ப்பு. உங்களுக்கு ஏன் பயம்? உங்களுக்கு ஏன் அதிர்ச்சி? என்ன ஆட்சி நடத்தட்டுமே? புதுசா ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அரசமைப்போ ஆட்சியவோ கைப்பற்றி விடக்கூடாதா? நீங்க 2 பேருக்கு இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கா தமிழ்நாடு? அரசியல் என்ன உங்களுக்கு என்ன விளையாட்டா? நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு ஆட்டுப்புலி ஆட்டமா இது? இல்ல நீங்க 2 பேரும் தான் நடத்தக்கூடிய பொம்மலாட்டமா? கம்யூனிஸ்ட் ஓடி போய் எல்லாமே கலைச்சிட்டாங்க. ஆகா, இது பேராபத்தான விளையாட்டு, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பேட்டியா வெளியே கொடுத்துட்டாங்க சண்முகம் அவர்களும், திருமாவளவன் அவர்களும் ஒத்துக்கொண்டாருங்க செய்தியை. அதுதான் சொல்றேன், ரஜினிகாந்த் என்ற ராஜ விசுவாசி மிகவும் ஆபத்தானவர். நடிப்புல தனிப்பட்ட முறையில எல்லாமே வச்சுக்கிடுவோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே. பக்தி யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் எந்த செயலையும் செய்வதற்கு தயங்க மாட்டான். கடவுள் நம்பிக்கை எவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் மனிதனை நம்ப மாட்டான். கல்லை கடவுள் என்று நினைத்துக் கொண்டு மனித உயிர்களை வதை செய்வதில் ரசிக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். ஏனென்றால் கடவுளுக்கு காணிக்கை செலுத்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்கிறது அவன் நம்பிக்கை. ரஜினிகாந்துக்கு நான் சாபமிட விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் இந்த தமிழ்நாட்டை கட்சி ஆரம்பிப்பதிலிருந்து தப்பிக்க வைத்தீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொன்னோம். ஆனா இந்த பிரபஞ்சம் ஒரு முக்கியமான வேலையை செய்திருக்கிறது. ரஜினிகாந்த் செய்த சில முயற்சிகளை, ஆட்டத்தை குலைத்து போட்டு விட்டிருக்கிறது. அதிமுக, திமுக அம்பலமாகி இருக்கிறது. அதற்கு ரஜினிகாந்தும் ஒரு காரணமாக இருக்கிறார் என்று நாம் சொன்னது உண்மையாயிருக்கிறது. அதை தொடர வேண்டும். இந்த ஆட்சி 5 முறை நடக்கட்டுமே, நல்லது கெட்டு பார்க்கட்டுமே, மக்களுக்கு வந்து என்ன நினைக்கட்டுமே, நம்ம செஞ்சது தப்போ புரியட்டுமே, மீண்டும் நம்ம வளர்க்கக்கூடிய ஆட்சியை கொண்டு வரட்டுமே. ஏன் பதட்டம் உங்களுக்கு? அப்படியே வழி வழியாக ஒரே கட்சி ஒரே இதுகள் தான் வர வேண்டும் என்று நாம் ஏன் நினைக்க வேண்டாம்? நல்லது தொடர்ந்தால் ஆதரிப்போம். அடுத்த தலைமுறைகள் அதிகாரத்தை கைப்பற்றினால் எப்படி இருக்கு என்று பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியமானது தோழர்களே. ரஜினிகாந்த் என்ற பேர ஆபத்தில் இருந்து தமிழ்நாட்டை மீட்ட இயற்கைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.